அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு தெரிஞ்ச அக்கா அவங்க அம்மா வீட்டுக்கு அவங்க ஹஸ்பண்டோட வந்தாங்க. அப்போ அந்த அக்காவோட அம்மா அப்பா அந்த அக்காவை விட அவங்க மருமகனை தான் அவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க வந்திருக்காங்கன்னு நான்வெஜ்ல எல்லா ஐட்டம்ஸும் செஞ்சு போட்டு நல்லா பாத்துக்கிட்டாங்க. பட் அந்த அக்கா மட்டும் ஏதோ ஒரு சோகத்தோட இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் கேட்டேன், என்ன ஆச்சுக்கா, ஏன் டல்லா இருக்கீங்கன்னு. அதுக்கு அந்த அக்கா சொன்னாங்க, இதே அம்மா அப்பா தான் எங்க வீட்டுக்கு லாஸ்ட் வீக் வந்திருந்தாங்க. அப்போ என் ஹஸ்பண்டோட வீட்லயும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி, எங்க அம்மா அப்பாவை வாங்கன்னு கூட சொல்லல. அப்ப எங்க அம்மா அப்பா மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். பட் அவங்க அந்த வெளிய காட்டிக்கல. எனக்காக என்ன நல்லா படிக்க வச்சு எல்லா சீரும் பண்ணி மேரேஜும் பண்ணி கொடுத்து அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்கல. பட் அதே ஆளு இன்னைக்கு என் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்ததும் அவங்க அவரை எப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க பாருன்னு ஃபீல் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. ஆமாங்க, இது இன்னும் பல வீட்ல நடக்குது. ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு அந்த பொண்ணை பார்க்க அந்த வீட்டுக்கு வர அவளோட அம்மா அப்பாவை எத்தனை வீட்டுல ஒழுங்கா ட்ரீட் பண்றீங்க சொல்லுங்க. வீட்டுக்கு வந்தவங்கள அந்த பொண்ணை தவிர வாங்கன்னு கூப்பிட கூட அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு வலிக்கும். தென் அவங்க கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க. இதுவே அந்த பையன் சைட்ல யாருன்னா ரிலேஷன் வந்தா அப்போ அப்படியே விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு எப்படிங்க தன்னோட பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காதவங்கள அவளுக்கு மதிக்க தோணும்? விரோதியாவே இருந்தாலும் நம்ம வீட்டு தேடி வந்தவங்களுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு உபசரிக்கிறது தான் நம்ம கல்ச்சர். பட் இன்னும் பல வீட்ல தன்னோட பொண்ணை பார்க்க வர பிளேஸ்ல நிறைய பேரண்ட்ஸ் தனக்கு கிடைக்க வேண்டிய ரெஸ்பெக்ட இழந்துட்டு தான் தன்னோட பொண்ணுக்காக பொறுத்துட்டு போறாங்க. அது மட்டுமா, தன்னோட பொண்ணுக்கு கஷ்டமா இருக்குமேன்னு இருக்க கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மா அவளுக்கு சாமா தேய்ச்சி கொடுக்கறதுல இருந்து பாத்ரூம் கழுவுறதுல இருந்து மாஃப் போடுறதுல இருந்து எல்லாமே பண்ணிட்டு போவாங்க. இதாங்க தாய் பாசம்னு சொல்றது. அந்த அக்கா வேணும்னா ஃபீல் பண்ணிட்டு அமைதியா போகலாம். பட் இனிமே யாருமே அமைதியா போகாதீங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்ப முக்கியமானதுதான். அது போல தன்னோட பேரண்ட்ஸோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதை விட முக்கியமானது. சோ அதுக்காக நீங்க அப்படி பிஹேவ் பண்றவங்க கிட்ட எதிர்த்து கேள்வி கேட்கணும். அதுல எந்த தப்புமே இல்லை. அப்படி எதிர்த்து கேள்வி கேட்கும் போதுதான் சில ஜென்மங்களுக்கு மூஞ்சால அடிச்ச மாதிரி இருக்கும், புரியவும் செய்யும்.